ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே மோடாக்கம் பழைய போனை தான் செக் பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்டா அவன் ஹீரோவோட அப்பாக்கு தான் கால் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் எதுக்கு கால் பண்ணிருக்கான் அப்படிங்கறது அவன் ஞாபகத்துல இல்ல. சோ அவங்களை சேஃபா இருக்க சொல்லி வார்ன் பண்றதுக்காக கால் பண்ணிருக்கனா இல்ல கடைசியா அவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருக்கனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா நம்பர் கால் பண்றான். அப்ப கரெக்டா ரெஸ்டாரண்ட் முன்னாடி இருக்கிற ஹீரோ தான் அந்த போனை அட்டனும் பண்றான். இத பாக்குற மோடாக் மட்டும் இல்லாம மாவோக்கி ஹீரோயின் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒண்ணு இல்லப்பா நான் தான் கால் பண்ண உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் மோடாக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்ன புது நம்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு மோடாக் வந்துட்டு என்னோட பழைய போனு இப்பதான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இவ்வளவு ஸ்கிராச் ஆன போனை எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான் நம்ம ஹீரோ. அதுக்கு மோடாக் இருந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் டிடெக்டிவா இருந்திருக்கேன்ப்பா உங்க அப்பா அம்மா மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு ஷாக் ஆகுது. மத்த ரெண்டு பேருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சரி அதெல்லாம் விட்டுத்தல்ல, இன்னைக்கு தானே உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க், அதை ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ ஹீரோவும் இவங்கள மாதிரி இனிமேல் ஃபார்முலா ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு தான் உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க். இப்போ நம்மளுக்கு அந்த தேர்ட் லெவல் ஈவில் ஸ்பிரிட் தான் காட்டுறாங்க. இவனை நம்ம கேப் பண்றேன்னு வச்சுக்கலாம். சோ போன பார்ட்டோட கடைசியில டெய்சன் குரூப்போட சேர்மேனை கனக்கூடுறதுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பான். ரிட்டர்ன் வரும்போது அவங்க அப்பா ஒரு கடையில கேக் வேற வாங்கிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் வந்திருக்கான். எத்தனை வயசு பையனுக்கு இந்த கேக் வாங்குறீங்க கேட்டா 9 வயசு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அங்க ஒரு லேடி வராங்க. அப்ப இந்த கேப் மண்டேனுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அங்க இருக்கிற மிரர்ல அந்த லேடியோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா அது இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. சோ இந்த லேடிக்குள்ளேயும் ஈவில் ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கறத அவன் கன்ஃபார்ம் பண்றான். பட் பாவம் அந்த லேடிக்கு இந்த விஷயம் தெரியல. அவங்க பாட்டு கேஷுவலா அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த லேடி அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சோ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சின்சியரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி நீங்க போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற அனுப்பிட்டு இந்த லேடி பீனட் பட்டர் யூஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்காக ஜூஸ் போடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது ஒரு ஃபுட் அவர் எடுக்கலான்னு போவாரு. இதுல பீனட் போட்டிருக்க, அது உங்களுக்கு அலர்ஜி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதனால அவர் அந்த ஃபுட் எடுக்காம ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி வந்துட்டு பீனட் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இந்த ஒண்ணும் தெரியாத பக்கியும் ஃபுல் ஜூஸ குடிச்சு முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா இருமல் வருமா, அப்புறம் பேச முடியாத அளவுக்கு பிரீத்திங் ப்ராப்ளம் வந்துரும், கிட்டத்தட்ட செத்தே போயிருவேன் பில்ஸ் எடுக்கணும் அப்படி சொல்லவே பயபுலிக்கு இருமலும் வருது, பிரீத்திங் ப்ராப்ளமும் வர ஆரம்பிக்குது. இவனும் போய் பில்ஸ் எடுக்கலான்னு பாப்பான். அங்கேயும் ஒய்ஃப் காரி தான் வந்து நிக்கிறான். பாவம் அப்பாவி புருஷன் பரலோகம் போயிடுறான். இந்த அமீபா ஆண்டி இத்தனை வேலையை பார்த்துட்டு மனசாட்சியே இல்லாம புருஷ அக்கௌண்ட்ல மொத்த பணத்தையும் இவ அக்கௌண்ட்டுக்கு வலிச்சிடுறா. அதுல இவளுக்கு சந்தோஷம் வேற. அதே நேரத்தில் நம்மளுக்கு கேப் மண்டையனை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கான். பட் அந்த ஆள் ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியா உட்காந்து அழகா ஃபுட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவர் அந்த கேப் மண்டையிட்ட இருந்து அக்ரிமெண்ட்டும் வாங்கிக்கிறாரு. டெய்சன் குரூப் சேர்மேன் ஒரு வழியே சைன் வாங்கியாச்சு. சோ இவன் கொண்டு வந்த கேக்கையும் புடுங்கிட்டு சரி நீ கிச்சன்ல போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பாவம் இவனுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் அவங்க அப்பாட்ட நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்லயே அதே கிச்சன்ல கேப் மண்டையில வச்சு நொங்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா. ஏன்டா இப்படி பண்ணன அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் வாய்ஸ்ல எனக்கு கொல்லணும்னு தோணுச்சு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆள்னால எதுவுமே பேச முடியல. அதே நேரத்தில் நமக்கு அந்த லேடியை தான் காட்டுறாங்க. புருஷனை கொன்னுட்டமேங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. அப்ப கண்ணாடியில இருந்து ஒரு கை வந்து அவளோட கழுத்தை பிடிக்குது. அவளுக்கு செம ஷாக் ஆகுது. சோ அவளுக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் மிரர் வழியில அவ கூட பேச ஆரம்பிக்குது. யாரு நீ, உனக்கு என்னடி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச உன்னோட ஃப்ரெண்டே நான் தான். நீ ரொம்ப நாளா இவனை கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த, நான் உனக்குள்ள வந்தனாலதான் அவனை கொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்கிறவளுக்கு செம சந்தோஷம் வேற. செத்து போனவனை போய் மிதிச்சிட்டு வரா. எப்படி நீ எனக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டா அந்த ஈவில் ஸ்பிரிட் இருந்துட்டு நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட கொல்லும் போதே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு இந்த ஜந்துவும் பரவாயில்ல இனிமேல் நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு ஈவில் ஸ்பிரிட் கூட டீல் போட்டுட்டு இருக்கா. இதுல ஈவில் ஸ்பிரிட் வேற ரொம்ப சந்தோஷம். அடடா நம்ம தேடிட்டு வந்த பாடியே இதுதான்டா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்துல ரெஸ்டாரண்ட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பையப்புள்ள நல்ல புள்ளையாட்ட வெளியே சுத்தம் படுத்திட்டு இருக்கான். அதை பாக்குற மாவோக்கி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் பேரண்ட்ஸ் செத்தது ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்னு தெரிய வந்துட்டா இந்த பையன் எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சு மாவோக்கி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அந்த டெரிட்டரி ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ கேஷுவலா அது மேல கைய வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இத பாக்குற ஹீரோயின் செம ஷாக் ஆகுறா. அது மட்டும் இல்லாம மாவோக்கும் மோடாக்கும் இத பார்த்து இன்னும் ஷாக் ஆகுறாங்க. எப்படா இவனால எப்படி அதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும் போது அந்த டெரிட்டரி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிருது. அப்ப இந்த ஹீரோ பைப்புல வாய வச்சு சும்மா இல்லாம இங்க பாத்தீங்களா டெரிட்டரி ஓபன் ஆச்சு அப்படின்னு கத்தறான். மாவோக்கி தான் டே மலை குரங்கே வெளியே நின்று இதெல்லாம் கத்தாதரா அப்படின்னு உள்ள கூப்பிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. மாவோக்கி வந்துட்டு எப்படா நீ டெரிட்டரியை டச் பண்ணி அசால்ட்டா விளையாண்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பட் இதுக்கு ஹீரோ கிட்ட பதில் இல்ல. அப்பதான் மோடாக்கே சொல்றான், ஏன்னா இவங்கனாலேயே அந்த டெரிட்டரியை டச் பண்ண முடியாது, டச் பண்ணாலும் ஃபீல் பண்ண முடியாது. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு
ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல புள்ளி பண்ண பசங்க கிட்ட சண்டை போடும் போதும் இதே மாதிரி ஹீரோவை சுத்தி தான் டெரிட்டரி ஓபன் ஆயிருக்கும். சோ அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ நினைக்கிற இடத்துல அந்த யங் டெரிட்டரி வருது அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோயின் சொல்றா. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு, ஏன்டா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல சண்டை போட்டியில பசங்க கூட அப்பவுமே நீ இருக்கிற இடத்துல தான் டெரிட்டரி ஓபன் ஆச்சு அப்படின்னு கேட்டா அவன் ஆமான்னு சொல்லிடுறான். சோ இவங்களுக்கும் புரிஞ்சிருது அந்த யூங் பவுண்டரி லைன் சொல்லக்கூடிய டெரிட்டரியவே ஹீரோனால நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வர முடியுது. ஏன்னா யூசுவலா இவங்க ஈவில் ஸ்பிரிட்டை பிடிக்க போனா அந்த டெரிட்டரி அதுவா எங்கேயாவது ஓபன் ஆகும். அந்த இடத்துக்கு இவங்க தான் வலுக்கட்டாயமா ஸ்பிரிட்டை இழுத்துட்டு வருவாங்க. பட் ஹீரோக்கு அப்படி இல்ல, அவன் இருக்கிற இடத்துல அவன் நினைக்கிற இடத்துல ஓபன் ஆகுது. சோ இவங்களுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருது. ஒழுங்கு மரியாதை நீ எப்படி பண்ணன செஞ்சு காட்டு அப்படின்னு ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் கத்தி கதறி பாக்குறான். ஆனா டெரிட்டரி ஓபன் ஆகல. பாவம் எல்லாத்துக்கும் ரொம்ப மொக்கையாயிருது. அதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷன் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு லேடி ஹஸ்பண்ட போட்டு தள்ளிருப்பாள். அவளும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான். சோ அவ ஒரு ஷாப்பிங் மால்ல நடந்து போயிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு விஷன் வருது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். அதுக்குள்ளேயும் நம்ம ஹீரோ அந்த மால்ல தான் எஸ்கலேட்டர்ல போயிட்டு இருந்தது தானே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின்கே ஷாக் ஆகுது. சரி இப்போ உனக்கு ஒரு விஷன் வந்துச்சுல்ல, அந்த ஈவில் ஸ்பிரிட் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறா. பட் நம்ம ஹீரோக்கு அது கண்டுபிடிக்க தெரியல. அப்பதான் ஹீரோயின் சொல்றா அது லெவல் 3ன்னு. இதை கேட்கறவங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்னாலதான் இவங்க கேங்ல ஒருத்தர் இழந்திருப்பாங்க. சோ இதை மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது புடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மால் பெருசா இருக்கறனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ளோர் எடுத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு ஹீரோ கிட்ட, டே நீ தனியா ஹேண்டில் பண்ணிருவியா, இது லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பட் நம்ம ஹீரோ பைபிளுக்கு வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. என்ன ராஜா மறந்துட்டீங்களா, எங்க ஸ்கூல்ல 17 பேத்த புரட்டி எடுத்தனே அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு இருக்கான். அதுக்கு மோடாக்கு இருந்துட்டு, டே லூசு பையில நீ அடிச்ச 17 பேர் நார்மல் ஹியூமன், ஆனா இது ஈவில் ஸ்பிரிட், அதுவும் லெவல் 3 சேர்ந்தது. அதனால டப்பிய சாத்திட்டு சொல்றத மட்டும் செய்ய அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறான். அதே நேரத்தில் இந்த லேடி பர்ச்சேஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டோருக்கு போயிருக்கா. அப்ப அங்க சேல்ஸ் கேர்ள் போட்டுருக்க செயின் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரேடியா பிச்சை எடுத்துறா. அதுல அந்த பொண்ணுக்கும் அடிபட்டுருது. அதுக்குள்ளேயும் மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துறாங்க செக்யூரிட்டிஸ்க்கு. சோ எல்லா செக்யூரிட்டியும் இந்த லேடி தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் அந்த லேடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிராஸ் பண்ணிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிடறான் இதுதான் அந்த ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு அந்த லேடியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப மாவோக்கு இருந்துட்டு, தம்பி ஃபாலோ பண்றதோ நிறுத்திக்கோ, முந்திரி கொட்டத்தனமா எதுவும் பண்ணிடாதரா அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த லேடி ஒரு லிஃப்ட்ல ஏறா. நம்ம ஹீரோவும் அதே லிஃப்ட்ல தான் ஏறாரு. ஆல்ரெடி அந்த லிஃப்ட்ல நிறைய கிரௌட் வேற இருக்கு. ஒரு ஃப்ளோர் வந்தோட அத்தனை கிரௌடு இறங்கிருது. நம்ம ஹீரோக்கு ட்ரவுசர் கிளிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த லேடி வந்துட்டு என்ன எதுக்குப்பா ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேக்குறா ஹீரோ கிட்ட. ஆனா இவங்கிட்ட பதிலே இல்ல. சோ பாவம் பரிதாபம் பார்க்காம நம்ம ஹீரோ கிளிச்சு தொங்க விடுறான். அப்ப இந்த லிஃப்ட் நெக்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்குது. இந்த லேடி வெளியே போலான்னு பார்த்தா டோர் ஓபன் பண்ணும் போதே மரண மாசம் நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. சோ இவங்க 2 பேத்துக்கும் லிஃப்ட்டுக்குள்ளேயே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் மரண காட்டிட்டு இருக்கா. அந்த ஈவில் ஸ்பிரிட்டும் இவளுக்கு சலிச்சவே இல்லையாட்டு இருக்கு. பதிலுக்கு செம வாங்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் அந்த லேடியை லாக் பண்ணிடுறா. ஆனா அந்த லேடி அவளோட ஹீல்ஸை வச்சு ஹீரோயினை நார கிழிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி இருந்துட்டு அசால்ட்டா நம்ம ஹீரோயினை ஒரே கையில தூக்கிடுறான். அந்த சமயத்துல அந்த லேடினால ஹீரோயின் மெமரியை ரீட் பண்ண முடியுது. ஐயோ பாவமா, உன் கண்ணு முன்னாடி உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, உன் தங்கச்சி வேற கிட்டத்தட்ட சாகர நிலைமை கிடக்குறா, தனியா வாழ்றது ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஹீரோவும் கேட்டுறான். சோ லெவல் 3 ஈவில் ஸ்பிரிட்னால மத்தவங்க மெமரிஸும் ரீட் பண்ண முடியும். இந்த கேப்ல நம்ம ஹீரோ அந்த லேடியை தடுக்க ட்ரை பண்றான். பட் 2 பேத்துக்குமே அடிதான் உழுகுது. சோ கரெக்டா லிஃப்டும் நிக்குது, டோரும் ஓபன் ஆகுது. மரண மாசம் நம்ம மோடாக் நின்னுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் 10 நிமிஷமா போராடிட்டு இருந்த விஷயத்த நம்ம மோடாக் விட்ட ஒரே பஞ்ச்ல ஈவில் ஸ்பிரிட்டே நாக் அவுட் ஆயிருது. அதுக்கப்புறம் அந்த லேடியை லிஃப்ட் இருந்து வெளியே கொண்டு வரும்போது அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சோ நம்ம மோடாக்கும் நெய்ஸா லிஃப்ட்ல எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறான். பட் ஆல்ரெடி உள்ள 2 பாடி கிடைக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இது அங்க இருக்க செக்யூரிட்டிஸ் பாத்துறானுங்க. மோடாக் தான் அடிச்சிட்டான்னு நினைச்சிட்டு, சார் நீங்க எங்க கூட கொஞ்சம் விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறானுங்க. இந்த பைபிளே போற மாதிரி போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டு லிஃப்ட்டுக்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருந்துட்டு, இந்த ஈவில் ஸ்பிரிட் நம்ம சமன் பண்ணல, ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்கிறான். மாவோக்கி இருந்துட்டு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, இதெல்லாம் நம்ம தொழில ரொம்ப நார்மலான விஷயம் தான், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய டைம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லேடி ஹஸ்பண்ட கொலை பண்ணிருக்கா, அதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ பிரச்சனை ஒண்ணும் வராதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்துல ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்காங்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அவளும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக மீட் எல்லாம் வேண்டாம் சமைச்சு கொடுக்கறான் பாவம். அது மட்டும் இல்லாம இவன் வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஹீரோயினை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றான். சொல்ல போனா இப்பதான் ஹீரோயின் கொஞ்சமாவது நார்மல் ஆகுறா. சோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்லயே நம்ம மோடாக்கு லேடி டிடெக்டிவ் தான் பார்க்க வந்திருக்கான். அப்போ இவன் மொபைல்ல இருந்து ரெக்கவர் பண்ண போட்டோஸையும் காட்டுறான். அதுக்கு லேடி டிடெக்டிவ் இருந்துட்டு, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு காணாம போயிருக்கு,
போயிருக்கா. சோ அந்த கேஸ் இவங்களுக்கு வர கிடையாது, ஏன்னா இவங்க வைலண்ட் கிரைம் யூனிட்ல இருந்திருக்காங்க. சோ ஃபைனலா அந்த பொண்ணோட பாடி ஒரு கார்ல தான் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற பிளட் ஸ்டெயின் இருக்கிற போட்டோவை பார்த்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். பட் லேடி டிடெக்டிவ்க்கும் தெரியல. பேசாம கிரைம் நடந்த இடத்துக்கே நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லேடி டிடெக்டிவ் கிளம்புனா நம்ம மோடா கிளம்புற மாதிரி இல்ல. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஃபுட் இருக்கு, நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன் அடம்பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம லேடி டிடெக்டிவ்க்கு செம காண்டாகுது. இந்த சோத்து மாடை வச்சுட்டு நம்ம எப்படிதான் இந்த கேஸை சால்வ் பண்ண போறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் கார்ல எங்கேயோ தனியா கிளம்பி போயிட்டு இருக்கா. இத பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். அதே நேரத்துல நம்ம லேடி டிடெக்டிவ் மோடாக்கும் போட்டோல இருந்த அதே பில்டிங் தான் வந்திருக்காங்க. அங்க யாருமே இல்ல. ஒரு வழியா செவுத்துல இருக்கிற பிளட் ஸ்டெயினையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப லேடி டிடெக்டிவ் வந்துட்டு நிம்முங்கிற அந்த பொண்ணை கண்டிப்பா அப்ப இங்க வச்சுதான் கொலை பண்ணிருப்பாங்க. கிச்சன் நைஃப் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட உடம்புல 7 டைம் குத்துனதுக்கான அடையாளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குள்ளேயும் லேடி டிடெக்டிவ்க்கு புது கேஸ் சம்பந்தமான கால் வந்தனால அங்கிருந்து கிளம்ப போறாங்க. மோடா நம்பர் அனுப்புறேன், அவனை போய் பார்த்து இங்க எடுத்து பிளட் சாம்பிள் எல்லாம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் நம்மளுக்கு சேர்மனை தான் காட்டுறாங்க. பயபுள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி குழந்தைங்களுக்கு கதை சொல்லி ஏதோ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ செக்ரட்டரி இருந்துட்டு டைசன் குரூப் சேர்மேன் வந்து இறந்த விஷயத்த சொல்றா. இதை கேட்கும்போது ஆளு காண்டாகுது. இருந்தாலும் வெளியே காட்டிக்கல, ஏன்னா நிறைய போட்டோகிராஃபர் சுத்தி இருக்காங்க. நம்ம லேடி டிடெக்டிவும் டைசன் குரூப் சேர்மனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அசிஸ்டன்ட்டும் அங்கதான் இருக்கான். சோ உள்ள போய் ஆள் இறந்து கிடக்கிற கன்ஃபார்ம் பண்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம கேப் பண்டே பண்ண வேலை அக்கா அறுத்து ஓட்டு போயிருக்கான். இதுல லாக்கர்ல வேற மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருக்கு. என்னத்தன்னு நம்மளுக்கு காட்டல, ஆனா பாக்குற அசிஸ்டன்ட் பம்பிடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கூட வாழ்ந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அப்ப அதே வீட்டுக்குள்ள 2 பொண்ணுங்க இருக்காங்க. இத பாக்குறவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. இங்க என்னமா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, தயவு செஞ்சு எங்களை சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு அனுப்பிடாதீங்க, அதே மாதிரி எங்க அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாளுங்க. அதே நேரத்துல கேப்மண்டைனோட அப்பா மேயர் தான் பார்க்க வந்திருக்காரு. பட் உள்ள நுழையும் போதே தலையில அடி விழுகுது. ஏன்டா அவனை மிரட்டி கையெழுத்து மட்டும் தான்டா வாங்க சொன்னா, எதுக்குடா கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இந்த ஆள்கிட்ட பதில் இல்ல. ஆனா இந்த ஆளுக்கோ கேப்மண்டைனை அடிச்சு விசாரிக்கும் போது எனக்கு கொலை பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிருப்பான். அதுதான் கண்ணுக்கு முன்னாடி வருது. சோ அப்ப மேயர் இருந்துட்டு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட கண்டிப்பா ஃபியூனரலுக்கு சேர்மனோட பையன் வருவான், இந்த கேஸ் விடமாட்டான், நோண்ட ஆரம்பிப்பான். சோ நம்ம ப்ராசிக்யூட்டர் கிட்ட பேசி அவன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்கணும்னே அரெஸ்ட் பண்ண வச்சிருங்க, அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் முடிச்சு கிளியர் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் நம்ம மோடாக்கு ஹீரோ கால் பண்ணி 2 குழந்தைங்க ஸ்டே பண்ண முடியுமா ரெஸ்டாரண்ட்ல அப்படிங்கிற பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம மோடாக்கு இருக்கிற இடத்தை தான் நான் ட்ரக் டீலர் கிராஸ் பண்ணி போறான். பட் மோடா கவனிக்கவே இல்ல. சோ இந்த ட்ரக் டீலரும் அவனோட அடியாட்களை தான் வந்து பாக்குறான். அதுல ஒரு ஹெட் இருக்கான், அவன் பேர் சியோல். அவங்கிட்ட 3 நாள் டைம் இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல சேர்மனோட வீட்டுக்கு நேஷனல் ஃபாரன்சிக்ல இருந்து ஆளுங்க வந்து ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஆகாத போலீஸ் டீம் அங்க வருது. இத பார்த்த உடனே அசிஸ்டன்ட் காரன் உள்ள வந்து டோர் லாக் பண்ணிக்கிறான். அவனுக்கு யாரும் உள்ள வர முடியாத மாதிரி. சோ ஹீரோயின் இருந்துட்டு எப்ப வேணா இந்த கேஸ் அவனுக்கு கைக்கு மாறிடும், அதுக்குள்ளேயும் இங்க இருந்து என்னென்ன ப்ரூஃப் கலெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதே நேரத்தில் நம்ம மோடாக்கும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறான். ஏமா வீட்டை விட்டு ஓடி வந்தீங்க, தனியா இருக்கிறதுக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயும் இந்த அடியாளுக்கு வர சத்தம் கேட்டனால அந்த பொண்ணு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிடறான். ஆனா இவ கூட இந்த குட்டி பொண்ணு வெளியே இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல இருக்கா, அதை கவனிக்கல. அவளை காப்பாற்றான்னு போறக்குள்ளேயும் இந்த அடியாளோட ஹெட் சியோல் இந்த பொண்ணை லாக் பண்றான். இதுல ஹீரோயினுக்கும் மத்தவங்களுக்கு செம்ம காண்டாகுது. உள்ள வந்து அத்தனை வெட்டி பிரின்னு பிரிச்சுட்டு மரண மாசம் 3 பேர் வெளியே வராங்க. ஆனா நம்ம சியோலுக்கு மோடாக்க பார்த்தோன்னே ரியாக்ஷன் மாறுது. அதுக்குள்ளேயும் அங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாத்தையும் ஹீரோயின் பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காங்க. நம்ம மோடாக்கும் கார்ல இருக்க ட்ரக் டீலர் கிட்ட வரான். பயபுல ட்ரக்ல இருந்தனால நமக்கு ஃபர்ஸ்ட் மோடாக்கு அடையாளம் தெரியல. ஒரு கட்டத்துல மோடாக்கோட பேரை சொல்லிடுறான். இதை கேட்கிற மோடாக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்பதான் மோடாக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமும் தெரிய வருது. ஓப்பனிங் சீன்லயே பில்டிங்கோட ரூஃப் டாப்ல மோடாக்க வச்சு பிரின்னு பிரிச்சிருப்பாங்க. சோ அந்த டீமுக்கு ஹெட் தான் இந்த ட்ரக் டீலர். இவன் தான் மோடாக்க சொருகுன்னு சொருகி இருப்பான் கத்தியில. டே உங்களை மாதிரி பொறுக்கி பையனை கையில சாக மாட்டேன்னு சொல்லி அவனே சூசைட் பண்ணிருப்பான். அத நினைச்சு பார்த்துட்டு ஏன்டா நீ தானே என்னை குத்தன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நம்ம ட்ரக் டீலர் பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.